ஹாய். இன்னைக்கு வந்து 2 இட்லி கதை கொண்டு வந்திருக்கேன். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத கேளுங்க. என்னன்னா, ஒரு அம்மா வந்து இட்லி சுட்டு அதை வந்து காம்பவுண்டுக்கு வெளிய விக்கிறது வந்து ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. எதுக்காகன்னா, அந்த வழியா போறவங்க யாராவது அந்த இட்லி எடுத்து சாப்பிடட்டும், பசியாறட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளத்துனால டெய்லி 2 இட்லி சுட்டு அந்த காம்பவுண்ட் மேல வச்சிருவாங்க. அதை வந்து எடுத்து சாப்பிடறதுக்காகவே ஒரு வயசான கிழவன், கூன் விழுந்த ஒரு கிழவன் வந்து ஒருத்தரு ரெகுலரா அவரும் எடுத்து சாப்பிடுறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு. அப்புறம் அவரு வந்து அப்படி எடுத்துட்டு போகும்போது ஒரு வசனத்த சொல்லிட்டு போவாரு. ஏதோ முணங்கிட்டே போவாரு வாய்க்குள்ள. அது வந்து அந்த அம்மாக்கு என்னடா இவரு ஏதோ எடுத்துட்டு போறாரு, என்ன சொல்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கேட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்றாங்க. அந்த அம்மா அடுத்த நாள் இட்லி வச்சு வெயிட் பண்ணும்போது அந்த கிழவன் வர்றாரு, எடுக்கிறாரு, எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செய்யற புண்ணியம் வந்து திரும்ப உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது வந்து இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இந்த அம்மா, நம்ம இட்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலைனாலும் பரவாயில்ல, நீங்க இட்லி கொடுத்ததுக்கு நன்றி, உங்க கையை காலா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு எதுவும் டைலாக் எல்லாம் எதுவும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, இப்படி சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே மன வருத்தம். இந்த மன வருத்தம் வந்து ரொம்ப மனசளவு வருந்தி வருந்தி டெய்லி வைக்கிறாங்க, டெய்லி அவர் அதையே சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு கேட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு அந்த மன வருத்தமே ஒரு கொலவெறியா மாறிடுது. இன்னைக்கு வரட்டும் இந்த கிழவனை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியில வந்து பாய்சனை கலந்துடுறாங்க. பாய்சனை கலந்து அது காம்பவுண்ட் மேல வைக்கிறதுக்கு போறாங்க. அவங்களுக்கு மனசு வரல, என்னடா இது அப்படின்னு. அவங்களுக்கு தான் இறக்க உணமாச்சே, இந்த இறக்க குணத்தினால தானே அந்த 2 இட்லி வைக்கிறாங்க. அவங்களுக்கு மனசு வரல, சரி போய் தொலைட்ட கரமட்ட அப்படின்னு சொல்லி அந்த விஷம் கலந்த இட்லி தூக்கி டிச்சில் வீசிட்டு நல்ல இட்லியா வச்சிடறாங்க. அதே அன்னைக்கு அந்த கிழவர் வர்றாரு, அந்த இட்லி எடுத்துட்டு போயிடுறாரு. சேம் டைலாக் சொல்லிட்டு போறாரு, நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னை தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடைச்சி போய் தொலைட்டு அப்படியே அந்த அம்மாவுக்கு அப்படி பார்க்கும்போது ஓங்கி அப்படியே தப்புன்னு ஒரு அறையிலாங்கிற அளவு கோவம் வருது. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையா இருந்துக்கிறாங்க. ஸோ அந்த அன்னைக்கு மத்தியானமே வந்து அவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இவங்க போய் கதவை திறந்து பாக்குறாங்க. வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு வாலிப பையன் ஒருத்தர் நிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த அம்மாவோட ஒரே பையன். அந்த பையன் வந்து வீட்டுக்கு வெளியே நிக்கிறாரு. அவரு நிக்கிறத பார்த்து இந்த அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் நின்று இருக்கிற கோலம் அப்படி, அவரு உடம்பெல்லாம் ஒரே அழுக்கு துணி, ரொம்ப சோர்வா டயர்டா அப்படியே எதுக்குமே முடியாத ஒரு ரொம்ப வருத்தத்தில் நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. மகனே வா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவர் இருந்துட்டு, அம்மா நான் வேலை தேடி போயிருந்தேன்லம்மா, வேலை தேடி போற வழியில எனக்கு வேலை எதுவும் கிடைக்கலம்மா, நான் திரும்பி வர்ற வழியில என்னோட பர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே முன் வரல, அதனால வந்து நான் நடந்தே வந்தேன், நடந்து வீட்டுக்கு வர்ற வழியில வெயில் ரொம்ப கடுமையா என்ன தாக்குச்சு, சோர்வு, சாப்பிட எதுவுமே கிடைக்கல, நான் மயங்கி விழுந்துட்டேம்மா. அப்படி மயங்கி விழுந்து கிடக்கும்போது ஒரு பெரியவர் வந்து வயசானவர் பூணு விழுந்துருந்துச்சு, அவர் வந்து எனக்கு இட்லி சாப்பிட கொடுத்தாரு, 2 இட்லி சாப்பிட கொடுத்தாருமா, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் என்னோட சுயநினைவுக்கே வந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் நம்ம வீட்டை நோக்கி நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பையன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு புரியுது, அப்ப நான் மட்டும் இந்த விஷம் கலந்த இட்லி அவருக்கு கொடுத்திருந்தா அந்த அன்னைக்கு என்ன இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வயதானவர் சொன்னதோட அந்த அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சது. என்னன்னா, நீ செஞ்ச பாவம் உன்னுடனே இருக்கும், நீ செய்த புண்ணியம் வந்து மீண்டும் உன்னை தேடி வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சது. சோ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு என்ன சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. அதன் மூலமா நம்மளுக்கு ஒரு புண்ணியமும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்ல வர்றது. நன்றி.